ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. குரு நிந்தனை அப்படிங்கிறத நம்ம எப்பயும் செய்யக்கூடாது. குரு எந்த வடிவத்தில் வேணாலும் இருப்பார். நம்ம மானசீகமாக அந்த குரு பக்தியோடு வேண்டினா ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு பகவான் நல்ல வழி காமிப்பார். இன்றைக்கி மகாபெரிவா அனுகிரக கதைகளில் அப்படி ஒரு பக்தரோட குடும்பத்துக்கு எப்படி மகாபெரிவா அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரியவாளே கதின்னு நிறைய குடும்பங்கள் இருக்குது. அதில் ஸ்ரீ வேதநாராயணன் குடும்பமும் ஒன்று. 1986 பம்பாயில் உள்ள கார் என்கிற இடத்துல ஸ்ரீ ராமநவமி உற்சவம் நடந்தது. அந்த உற்சவத்தில் ஒரு பகுதியாக உபன்யாசம் நடந்தது. அந்த உபன்யாசத்தை கேட்கறதுக்காக நம்ம வேதநாராயணன் அவர்கள் போயிருந்தார். போனவருக்கு கொஞ்சம் நேரத்திலேயே என்னாச்சு அப்படின்னு சரீரத்தில் ஏதோ ஒரு உபாதை. இது என்னதுதான் அவருக்கு சொல்ல தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று உபாதை அவருக்கு பண்ணினது. அந்த உபன்யாசத்தில் மனசு லைக்கவே இல்லை. எப்படியாவது இந்த இடத்த விட்டு கிளம்பி வீட்டில் போய் விழுந்துடணும் அப்படின்னு அவருக்கு தோணிடுது. சரின்னு சொல்லிட்டு அவர் டாக்ஸியில் போகலாமா இல்லை ஆட்டோவில் போகலாமா அப்படின்னு ஒரே தயக்கமாக இருந்தது. பஸ்ஸுலேயே போயிட்டா நம்மளை சுற்றி 4 பேர் இருப்பா அப்படிங்கிற தைரியத்தை மனசில் வச்சுட்டு பஸ்லேயே ஏறிட்டார். ஏறி உட்காந்தவர் கையோடு என்ன பண்ணார் அப்படின்னா முன்ஜாக்கிரதையாக தன்னோட பேர், அட்ரெஸ்ஸு, அப்புறம் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் எழுதி தன்னோட சட்டை பேக்கெட்டில் வச்சுட்டுருந்தார். சரீர உபாதை ஒரு பக்கம், மூளை ஒரு பக்கம், ஒரு கட்டளையை போடுறது, பேர் எழுது, அட்ரஸ் எழுது, ஊர் எழுது அப்படின்னு. ஆனால் இந்த மனசு மாத்திரம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை விடாமல் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். பஸ்ஸில் போனவர் தன்னோட காலனி வந்ததும் இறங்கி காலனிக்குள்ளே போயின்னு இருந்தார். போயின்னு இருக்கும்போது எத்தாப்புலேயே அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டர் எதேச்சியாக வந்தவர், என்ன சார் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கேலே, என்னாச்சு வாங்கோ அப்படின்னு சொல்லி அவரை தன்னோட வீட்டுக்கே அழைச்சிட்டு போய் அவரோட பிளட் ப்ரெஷரு எல்லாத்தையும் நாடி எல்லாத்தையும் பரிசோதித்தார். டாக்டரோட மூஞ்சில் கூட ஒரு கலவரமாக ஆகிடுது. என்ன சார் வெளியிலேருந்து வந்ததுனால கொஞ்சம் கலப்பாக இருக்கேல் போல இருக்கு, வாங்க சார் நானே உங்களை கொண்டு போய் ஆற்றுல விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தாங்களாக அவரையும் அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவள் ஒய்ஃபுக்கிட்ட பார்த்துக்கோங்க மாமி பத்திரமா, கொஞ்சம் ப்ரெஷர் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது, சாருக்கு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கோ அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னார் வேதநாராயணன். அவர் மனைவியும் அப்படி எதுவும் ப்ராப்ளம் இல்லை, பரவாயில்ல, பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது குறையணும், அது குறையாட்டி நம்ம ஐசியூவில் தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும், ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் 1/2 hour கழித்து ஒரு திருப்பி செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அவரை வீட்டில் விட்டுட்டு வெளில போயிட்டார். உடனே வேதநாராயணன் அவரோட மனைவி நேராக பெரியவா படத்துக்கு முன்னாடி போய் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு எந்திரிச்சு நின்னான். பெரியவா, எனக்கு ஒன்றுமே தோணலை, உங்களை விட்டா எங்களுக்கு கதி யாரும் இல்லை, நீங்கள் தான் எங்களோட பகவான், நீங்கள் தான் அவரை காப்பாற்றணும், அவர் உங்களோட பொறுப்பு, எனக்கு மாங்கல்ய பிச்சை போடுங்கோ பெரியவா, உங்களையே நான் மலை போல் நம்பின்ட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு கண்ணீர் மல்க மனசார வேண்டின்ட்டான். அப்பில் போட்ட இடம் ஸ்ரீ மேருவாச்சே. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து டாக்டர் செக் பண்ணினா ப்ரெஷரெல்லாம் குறைஞ்சிருந்தது. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பயம் இல்லை, காலையில் பார்க்குறேன் அப்படின்ட்டு டாக்டரும் சொல்லிட்டு போயிட்டார். வேதநாராயணனும் பெரியவாளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு படுத்துட்டார். நன்னா தூங்கிட்டார். மறுநாள் காலம்புற டாக்டர் திரும்பியும் செக் பண்ணினார். ப்ரெஷர் ரொம்ப நார்மலாக ஆயிடுச்சு. ஆனால் ஒரு வாரம் ஆஃபீஸுக்கு போகாமல் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும்,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டோட இவர் ரெஃபர் பண்ணிட்டு போயிட்டார். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்துட்டு ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இங்கே தான் ஹைலைட்டே இருக்குது. மறுநாள் வேதநாராயணன் அவர் வீட்டுக்கு ஒரு ஃபோன் வர்றது. அந்த ஃபோனில் பேசினவர் சொன்ன விஷயம் நம்மளை மெய் சிலிர்க்க வைக்கிறது. என்ன சொன்னா அப்படின்னா, ஹலோ, நான் புதுக்கோட்டை ராஜம்மா மாமியோட பொண்ணு ராஜேஸ்வரி பேசுகிறேன். காசி போயிருந்தேன் முந்தா நாள். காசி அனுமான் காட்டில் வசந்த நவராத்திரி புது பெரியவாளுக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணினேன். பிக்ஷாவந்தனம் ஆனதும் புது பெரியவா எனக்கு பிரசாதம் கொடுக்கறச்ச எங்கிட்ட தனியாக ஒரு குங்கும பிரசாதத்தையும் கொடுத்து சொன்னார். பம்பாய் போன உடனே இந்த பிரசாதத்தை வேதநாராயணன் ஆற்றுல கொண்டு போய் கொடு. அவனோட பாரியா என்கிட்ட வேண்டிண்டா. அவளை கவலைப்பட வேண்டான்னு சொல்லு, நான் சொன்னதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிண்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பிரசாதத்தை அனுகிரகம் பண்ணினா. நான் சாயங்காலம் வரும்போது கொண்டு வந்து தர்றேன்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டா அந்த ராஜேஸ்வரி அம்மா. வேதநாராயணனுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அந்த தெய்வ அனுகிரகத்தோட சுமையை தாங்க முடியாமல் உணர்ச்சி பெருக்கில் அப்படியே தள்ளாடினான். அந்த வேதநாராயணனோட ஒய்ஃபு வேண்டிக் கொண்ட நேரமும் காசியில் புது பெரியவா பிரசாதமாக அனுகிரகித்த நேரமும் ஒன்று. பெரியவா, எனக்கு ஒன்றும் தோணலை. உங்களை விட்டா எங்களுக்கு கதி யாரும் இல்லை. நீங்கள் தான் எங்களோட பகவான். நீங்கள் தான் அவரை காப்பாற்றணும். அவர் உங்களோட பொறுப்பு. எனக்கு மாங்கல்ய பிச்சை போடுங்கோ பெரியவா. உங்களையே நான் மலை போல நம்பியிருக்கேன் அப்படின்னு வேண்டிண்டா இல்லையா? மகா பெரியவா முன்னாடி நின்னுண்டு மனமுருகி வேண்டின்ற அந்த மாங்கல்ய பிச்சையை புது பெரியவா அனுகரித்து விட்டார். தந்தையும் மகனும் குருவும் சிஷ்யனும் ஒன்றே என்பதை இந்த இடத்துல நம்மளுக்கு பொட்டுல அடித்த மாதிரி புரிய வைக்கிறார். நமக்குத்தான் எத்தனை அடி வாங்கினாலும் புரியாதே. கடவுள் மேல் நமக்குள்ள நம்பிக்கையும் அன்புமே ஒரு குரு உருவில் நம் முன்னால் தோன்றது. குருவின் உன்னதமான மகத்துவத்தை அறிந்து கொள்ளும் அறிவு இல்லாமல் தான் நாம் குருவின் வடிவங்களில் பேதங்களையும் தேசங்களையும் காண்கிறோம். நமக்குத்தான் எல்லாம் தெரிஞ்ச போல எந்த குருவையும் நிந்தனை செய்தாலும் கேலி செய்தாலும் அது சாக்ஷாத் நம்ம மகா பெரிவாலேயே நிந்தனை செய்வதாக அர்த்தம். நிந்தனை செய்யறத மறந்து சிந்தனை செய் மனமே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.